2003ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பணியாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2003 மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்ச்சிகளின் போது தனக்கு இதே நாளில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு இழைக்கப்பட்ட அநீதிகளை குறித்து நினைவு கூர்ந்தார். அப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அப்போது திமுக உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்களை நோக்கி, ஏன் உங்கள் கட்சித் தலைவர் சட்டமன்றத்திற்கு வருவதில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். அதோடு உங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படித்தான் வருவதில்லை என்று மீண்டும் கத்தினார்கள். அதோடு மட்டும் நிற்காமல் அவர்கள் தனது புடவைகளை இழுத்து கிழித்ததாக முதல்வர் ஜெயலலிதா கூறினார். எதிரில் அமர்ந்திருந்த துரைமுருகனை சுட்டிக்காட்டி, முன்னாள் அமைச்சராக இருந்த இவரும் இவரது நண்பர் வீரபாண்டி ஆறுமுகமும் சட்டமன்ற மேஜைகளை தாண்டி குதித்து வந்துதான் இந்த கேவலமான செய்கைகளை செய்தார்கள் என்று கூறினார். இதை மறுத்த திரு துரைமுருகன், செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் பட்ஜெட் உரையை திரு கருணாநிதி படிக்கக்கூடாது என்று கோஷமிட்டு கருணாநிதியின் மூக்கு கண்ணாடியை உடைத்ததாகவும் அதிமுக உறுப்பினர்களிடம் திரு கருணாநிதியை தாக்கச் சொன்னதாகவும் கூறினார். இதை மறுத்த ஜெயலலிதா தனது உரிமை பிரச்சனையை எடுத்துக்கொள்ளும்படி மட்டும் தான் கூறியதாகச் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் திரு அன்பழகன் பட்ஜெட்டை படிக்காதே, நீ ஒரு குற்றவாளி என்ற குரலை மட்டும் கேட்டதாகவும் இதை மிகைப்படுத்தி செல்வி ஜெயலலிதா சொல்லியிருக்கலாம் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் 1996ஆம் ஆண்டு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் லஞ்ச ஊழலுக்காக டிசம்பர் 7ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அரசால் கைது செய்யப்பட்டார். இதைப்போன்று 30/6/2001ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களும் லஞ்ச ஊழலுக்காக புரட்சி தலைவி ஜெயலலிதா அரசால் கைது செய்யப்பட்டார். இவைகளெல்லாம் அரசியல் தலைவர்களின் மனோபாவத்தை காட்டுவதுடன் ஒருவர் மீது ஒருவருக்கு சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தால் ஏற்பட்டதன் விளைவுகளாகவே தெரிகின்றன. மக்களுக்கு நல்வழிகாட்டி நல்லாட்சி நடத்த வேண்டியவர்கள் பதவி என்று வந்ததும் சாதாரண சராசரி மனிதர்களாக மாறியதன் விந்தைதான் நமக்கெல்லாம் வேதனையாக உள்ளது. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 1989ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சிகளைப் போன்று தற்போது நடக்காமல் இருக்க நான் தேவையான போது மட்டும் சட்டமன்றத்தில் அமர்வேன் என்று கூறியுள்ளார். கருணாநிதி அவர்களும் 1996ஆம் ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சட்டமன்றத்தில் அமராமல் கையெழுத்து மட்டும் போட்டுவிட்டு சென்று விடுவார். இவைகளெல்லாம் முதல்வர்களாக இருந்த இவர்கள் ஜனநாயகத்தை மதிக்காமல் பதவியை மட்டும் பெரிதாக நினைத்ததையே காட்டுகிறது. மக்களுக்கு பணியாற்ற வேண்டியவர்கள் பதவியை எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் கருவியாக கருதக்கூடாது. மற்றவர்கள் செய்த தவறை மன்னித்து புத்தனாகவும் காந்தியாகவும் அவர்கள் மாறினார் உலகம் அவர்களை போற்றும். சட்டமன்றத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எல்லா உறுப்பினர்களும் எங்களுக்கு விரோதிகள் சட்டமன்றத்தின் உள்ளே உள்ளார்கள். நாங்கள் உள்ளே சென்று அமராமல் கையெழுத்து போட்டு மட்டும் சம்பளம் பெறுவோம். மக்களுக்கு உழைப்பதை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல ஆரம்பித்தால் ஜனநாயகத்தின் நிலை என்னவாகும்? அரசியல்வாதிகளே, நாட்டு மக்களை வாழ வையுங்கள். உங்கள் பதவியால்
மற்றவர்களை பழிவாங்காதீர்கள். சட்டமன்றத்தை சிறுபிள்ளைகளின் விளையாட்டு மைதானமாக மாற்றாதீர்கள். மக்களை வாழ வையுங்கள். மக்களின் வறுமையை போக்குங்கள். நன்றி, வணக்கம்.